வணக்கம். நான் உங்கள் ஜெகநாதன். எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு. அந்த தொகுப்பு பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எம்ஜிஆர் அவரு ஒரு படத்துல பாட்டு பாடின மாதிரி, "மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும், முடிந்த பின்னாலும் என் பேச்சு இருக்கும்." அதுக்கு தகுந்த மாதிரியே இன்னமும் அவருடைய புகழையும், வரலாற்றையும் இந்த உலகம் இப்ப இருக்கிற 90s கிட்ஸ் கூட அவரை பற்றி புகழ்ந்து பேசிட்டு இருக்குது. அவருடைய முழு பெயர் என்ன அப்படின்னா, மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் அப்படின்ற பெயர் தாங்க அவருடைய எம்ஜிஆருக்கான முழு அர்த்தம். ஒரு முழு இந்திய அரசியல்வாதி, நடிகர், சுற்றுச்சூழல் ஆய்வாளர் மற்றும் கொடைவள்ளல் அப்படின்ற எல்லா பெயரையும் பெற்றிருக்கிறாரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இவர் 1977 அந்த ஆண்டுல இருந்து 1987 ஆண்டு வரைக்கும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று நம்ம தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரி எல்லா மக்களுக்கும் தன்னுடைய எல்லா செயல்களையும் செஞ்சு அவருக்கென்றே ஒரு தனி பெயரை பெற்றிருக்கிறார். இவரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் மற்றும் கழக பொறுப்பாளர் ரெண்டுமே இருந்திருக்கிறாரு. சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்த ஒரு மூன்றெழுத்து பெயர் கொண்ட எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தனக்கென ஒரு முத்திரையை படைச்சு வச்சிருக்கிறாரு. மேலும் மக்கள் திலகம், புரட்சி தலைவர் அப்படின்ற 2 பெயர்கள் மற்றும் பல பெயர்களும் இவருக்கு சூட்டப்பட்டு அந்த பெயர்களால இவரை மிகவும் மக்கள் விருப்பப்படி அழைக்கப்பட்டாரு. 1988 மார்ச் மாதம் இவருக்கு மிக உயரிய விருதான பாரத் ரத்ன விருது இவரோட மறைவுக்கு அப்புறம் வழங்கப்பட்டது. 1917 பிரிட்டிஷ் இலங்கையில ராமச்சந்திரன் குடும்பத்தினர் அங்க இருந்து இந்தியாவுக்கு குடியேறாங்க. அவருடைய இளம் வயதுல பாத்தீங்கன்னா குடும்பத்தை நிலைநாட்டுறதுக்காக, குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக அவர் என்ன செய்யறாருன்னா நாடகத்துல இணையறாரு. சில ஆண்டுகள் இவர் நாடகத்துல அங்க நாடக குழுவுல நடிச்சுக்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் சதி லீலாவதி அப்படின்ற ஒரு திரை காவியத்துல அவரு அறிமுகமாகறாரு. யாரு? எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். அந்த சதி லீலாவதி அப்படின்ற திரைக்காவியம் எந்த ஆண்டு அப்படின்னு எடுத்து வைக்கப்பட்டது? 1936 ஆண்டு. 5 தசாப்தங்களும் மேலான இந்த திரை உலக பயணத்துல இவரு 135 மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அவற்றில் பாத்தீங்கன்னா பெரும்பாலானவை தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. மேலும் எடுத்துக்கிட்டோம்னா மூன்றெழுத்து பெயர் கொண்ட நடிகர்கள்ல இவர் முதலாமானவர். எம்ஜிஆர், அடுத்து ஜெமினி, அடுத்து சிவாஜி அப்படின்ட்டு சொல்லலாம். 1971 ஆண்டு சிறந்த நடிகருக்கான தேசிய திரைப்பட விருதையும், 3 மாநில திரைப்பட விருதுகளையும், 3 பிலிம்பேர் விருதுகளையும் அப்பவே எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தன்னோட சொந்த உழைப்பால வாங்கியிருக்கிறாரு. எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா 1930க்கு அப்புறம் தேசிய காங்கிரஸ்ல இணையறாரு. 1953 ஆண்டு CN அண்ணாதுரை அவர்களுடைய தலைமையில திராவிட கட்சியில இணையறாரு. ஒரு திரைப்பட நட்சத்திரமாக அவரோட புகழின் அடிப்படையில அவர் அந்த கட்சிய உயர்த்துறாரு. 1972 அண்ணாதுரை மரணத்துக்கு அப்புறம் 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் எம்ஜிஆர் என்ன செய்யறாருன்னா திமுகவுல இருந்து வெளியில வந்து அதிமுக அப்படின்ற கட்சியை தொடங்குறாரு. 1977 ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை தோற்கடிக்கிறாரு. அதிமுகவுக்கான தனி வெற்றி பெற்ற கூட்டணிய தனியா வழி நடத்தி எம்ஜி ராமச்சந்திரன் என்னும் நான் அப்படின்ற தமிழக முதல்வராக பதவி ஏற்கிறாரு. 1980 4 மாத இடைக்காலம் தவிர 1987 ஆண்டு அவர் இறக்கிற வரைக்கும் தமிழக முதல்வராக
தமிழ்நாட்டுக்கு இருந்திருக்கிறாரு. 1980 மற்றும் 1984 இந்த இடைப்பட்ட காலத்துல அதிமுக வெற்றி வகைக்கு அவர் பெரும் பாடுபட்டிருக்கிறாரு. 1984 அக்டோபர்ல அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு தெரிய வருது. மேலும் உடல்ல பெரும் பிரச்சனைகள்ல ஏற்படுத்திக்கிட்டு வந்திருக்குது. இந்த உடல்நிலையை குணப்படுத்துறதுக்காக அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறாரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். 1987 டிசம்பர் 24 அன்று அவரு காலமாகிறாரு அவரோட சொந்த இல்லத்துல, ராமநாதபுரம் இல்லத்துல. 1987 டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அவரு மெரினா கடற்கரை பக்கத்துல அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுது. 2006ஆம் ஆண்டு நாடாளுமன்றம் என்ன செய்யுதுன்னா அவருக்குன்னே ஒரு தனி சிலைய உருவாக்கி திறக்கப்படுது. இந்திய அஞ்சல் துறை என்ன செய்யுதுன்னா அவருடைய நினைவாக அவருடைய தபால் தலைகளை வெளியிடுது. மேலும் சென்னை சென்ட்ரல் ரயில் உட்பட எல்லா இடங்களிலும் இவருடைய பெயர் பொருத்தப்படுது. ஆரம்ப கால வாழ்க்கை, நடிப்பு தொழில், இது இரண்டையுமே அடுத்த பகுதியில் சந்திப்போம்.